ஹாய் ஹலோ இந்தியன் கிட்டன்ஸ் எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம சேனலில் ஒன் ஷாட் போட்டு ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். தென் த டைட்டில் இஸ் மை வில்லேஜ் பொண்டாட்டி. ஹோப் ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டா. தென் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக நெகட்டிவ் எது வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் அவ்வளோதான். சரி இப்போ வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஜிம்மில் தான் காட்டுறோம். ஸோ மார்னிங் ஒரு 8 o'clock சம்திங். ஸோ ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ ஜிமின் அப்படியே கண்ணை கசக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்தா ஜிமினோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஜிமின் ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ மா. டே தம்பி, என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? இன்னும் தூங்கிட்டுருக்கியா என்ன? ஆமாம்மா. ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை தானே, சத்த நேரம் தூங்கிக்கிறேம்மா. டே சண்டேனா என்னப்பா மதியம் வரைக்கும் தூங்கினாச்சு எழுதியிருக்கா? மணி 8 தாம்மா ஆகுது. டே 8 ஆகிடுச்சு, நான் ஏந்திரி. என்னம்மா உனக்கு பிரச்சனை? டே தம்பி, உனக்கு தான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா? உன் பெரியப்பா பொண்ணோட கல்யாணம்டா, உன் அக்கா கல்யாணம். நீ வராமல் எப்படி? இங்கே இருக்க உன் பெரியப்பா உன் சித்தப்பாலாம் கேட்டுட்ருக்காங்க எங்கே ஜிமின்னு. நீ என்னன்னா பட்டணத்துலேயே உட்காந்துருக்க. எப்போ தான் தம்பி நீங்கள் வரதா இருக்க சொல்லு. சரிம்மா வரேம்மா, லீவ் வேறு நான் கேட்கணுமா? கேட்டுட்டு ஒழுங்கா சாயங்காலத்துக்குள்ளே ஊருக்கு சேர்ற வழியை தம்பி, புரியுதா? என்னம்மா நாளைக்கு தாம்மா வருவேன். நாளைக்கா? ஆமாம், நான் லீவு கேட்கணும். மறுபடியும் வேலை எடுக்க பேக் பண்ணணும். சரி ஏதோ ஒன்று. ஆனால் நாளைக்கு மதியானத்துக்குள்ளே ஊரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க தம்பி, சரியா? சரி. அப்புறம் வரும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதான் அந்த 2 தம்பி. தம்பி பேர் கூட என்ன? சுகாவும் அப்புறம் தேங் தம்பியும். அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துடு வரும்போதும். சரிம்மா, அவங்களே அழைச்சிட்டு வந்துடுறோம்மா. சரி. அப்புறம் பத்திரமா பார்த்து என்ன வேணும் வேணாம் எல்லாத்தையும் பையில் எடுத்து வச்சுட்டு வந்துடு, சரியா? சரி, அம்மா ஃபோன் வைக்கிறேன், எங்கள் சித்தியை கூப்பிடுறா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு கண்ணை கசிக்கிட்டே வெளில பார்க்குறான். ஸோ அப்படியே ஹாலில் பார்த்தா, ஸோ ஆக்சுவலி ஹாலில் ஒரு பக்கத்தில் தேங் டிவியை பார்த்த மாதிரியே அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சுகா லேப்டாப்பை ஓப்பன் பண்ண வச்ச மாதிரியே தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம்டா. ஸோ ஆக்சுவலி ஜிமினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஜிமின்வே வில்லேஜ் பையன்தான். ஸோ ஜிமினோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஜிமின் சிட்டிக்கு படித்து ஸோ அங்கேயே ஜாபும் பார்த்து ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கான். ஒரு சின்ன ஒரு வீடு எடுத்து அவன் தேயாங், சுகா அண்ட் ஜிமின் இவங்க 3 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் டு ஸ்டோரி. இவங்களை எழுப்புறதுக்குள்ளே யாரோ உயிர் போயிடுமே. அதுக்குமே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிட்டு ஜிமின் ஒரு சில்வர் டம்ளர் இருக்கு. ஸோ அப்படியே பட்டுன்னு கீழே போடுறான். ஸோ இதை பார்த்து பயந்துட்டு தேங்க ஏய் வீட்டுக்குள்ளே எவனோ வந்துட்டாடா, போய் பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். பையனை பார்க்க அப்படியே ஜிமின் டே தான் என்ன எங்க கத்துவீங்க? ஷானினே, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஏந்துறீங்கன்னா நீங்கள் அப்படியே ஏஞ்சி கிழிச்சிடுவீங்க நீங்கள்லாம். ஸோ அப்படியே ஆளுக்கு ஏஞ்சி போயிட்டு ஸோ எல்லாருமே ரெஃப்ரெஷ்மே ஆகிட்டு ஸோ எல்லாருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜிமின் டீ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கான். அப்போ கேட்குறான், நாங்கடா என் கூட வரீங்களா அண்ணா? அப்போ எங்கே போனோம்? நான் சொன்னேன்ல என் அக்கா கல்யாணம்னு. உன் அக்காவுக்கு தாண்டா கல்யாணம், உனக்கு இல்லையே அப்படின்னு மொழிச்சுக்கா சொல்கிறான். என் பெரியப்பா பொண்ணு என் அக்கா கல்யாணம், கண்டிப்பாக நாங்கள் இருக்கணும். அதான்
ஸோ அப்படியே தேயாங் வந்து சொல்கிறான், ஓ மை காட், வாட் ஜிமின் யூ ஆர் ஸ்பீக்கிங், பட்டிக்காட்டில் போயிட்டு என்ன கூப்பிடுற, அங்கே நெட்ஒர்க் கிடைக்காது, கேஎஃப்சி மெக்டி எதுவும் இருக்காதுடா, நான் என்ன அவங்க பண்ணுறது. அங்கே அப்படியே ஜிமின் டே அப்படியே நடிப்பான் அப்படியே. என்ன இங்கிலீஷ் ஃப்ரான்ஸா, நீ ஃப்ரான்ஸில் பிறந்தாண்டியா சொல்கிறா, என்ன வரியான்னு. சுகா கண்டிப்பாக நான் வரல சுகா, நீ அஃப்கோர்ஸ் எனக்கு சிட்டியை பார்த்து மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சுடா, கொஞ்சம் அப்படியே வில்லேஜ் ட்ரிப் போயிட்டு வரலாம். அப்படியே நீ வரியா அண்ணதையும், நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, நான் மட்டும் தனியாக குப்பப்பட்ட முடியுமா, ஓகே ஃபைன் நானுமே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க போயிட்டு ஹெச்ஆருக்கு ஒரு மெசேஜை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெச்ஆருக்குமே வந்து இங்கே 3 பசங்களும் மெசேஜ் போட்டு தென் வந்து ஒரு 10 டேஸ்க்கு லீவுமே வந்து வாங்கியிருப்பாங்க. தென் அந்த டே அப்படியே வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. ஸோ எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு ஸோ அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்கி வந்து ஸோ ஒரு பிளாக் கலர் ஆக்சுவலி வந்து ஜிமினோட கார் தான். ஜிமின் வந்து வாங்கியிருப்பான். ஸோ ஜிமின் வந்து டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ தேங் வந்து பேக் சீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ இந்த பக்கம் சைடில் வந்து சுகா உட்காந்துருக்கான். தென் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நிறையா சிட்டி தாண்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கேலேருந்து வந்து அந்த டாப்பாக இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சமாக மறைஞ்சு ஒரு மாதிரி பசுமையான நேச்சர் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேயும் தேயாங் வா டே செம்ம அழகாக இருக்குடா தலை ஜிமின் சிரிச்சுக்கிட்டு, நான் இன்னும் ஊருக்குள்ளேயே வரலடா, சும்மா ஸ்டார்டிங் ஒன்றும் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாமே அப்படியே வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம வில்லேஜ் சைடில் பார்த்தா ஸோ அங்கேருந்து ஒரு 2 பொண்ணுங்க வாயினே வாயினே அப்படின்னு கத்திகிட்ருக்காங்க வீட்டு வெளில இருந்து. அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலி தான் நம்ம வந்து ஸ்டோரியோட ஹீரோயின் வாயன். ஸோ அப்படியே வந்துட்டு என்னங்கடி எதுக்கு காலங்காத்தாலே வந்து கத்திகிட்ருக்கீங்க வீட்டு முன்னாடின்னுட்டு, இல்லை கேள்விப்பட்டியா அண்ணா, என்னது உன் பட்டணத்து மாமா ஊருக்கு வரானாவே, நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம். நிஜமாவா, மாமா வராடா? ஆமாம், ஏன் உன் அம்மாவோட சொல்லையோ? இல்லை அம்மா சொல்லலைன்ட்டா. அது சரி, ஆமாண்டி உன் பட்டணத்து மாமா ஊருக்கு வரான். நிஜமாவா? நான் கூட வந்து கேட்டேன், அதாவது உன் அத்தை பேசிகிட்டு இருந்ததை நானும் கையலும் ஒட்டு கேட்டோம் அப்படின்னு. ஸோ அப்போ பேசுகிற பொண்ணு பேர் வந்து மலர், ஓகேவா? ஸோ அந்த மலர் பொண்ணு வந்து சொல்கிறா, அத்தை என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? அதுவா, ஓ பட்டணத்து மாமா நான் ஊர்லேருந்து கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததை நாங்கள் ஒட்டு கேட்டோம். நிஜமாவாடி? நிஜமா தான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்கெல்லாம் அங்கே அப்படியே சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ டைம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 12 மணி கிட்டக்க சம்திங் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைம் வந்து வில்லேஜ்குள்ளே ஒரு பிளாக் கலர் கார் வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ அப்படியே வந்து பார்த்தா சுற்றி பார்க்குற எல்லா பக்கமே வயல்வெளி, வயல்வெளி நிறைய மரங்கள், பச்சை பசேல்னு இருக்குது. அங்கங்கே ஆடு மேய்து, வாத்து, கோழி, தென் மாடு, அப்படி நிறைய பறவைங்க. ஸோ இது மாதிரி பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக மிஸ்மரைசிங்காக இருக்குது. அப்படியே ஜிம்மியும் சொல்லிட்டே வரான், இதாண்டா நான் பிறந்து வளர்ந்த என்னோட கிராமம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து கேட்லலாம் வந்து தோரணம்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஜிமினோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ வந்து ஓரளவு அந்த வில்லேஜ்லேயே கொஞ்சம் ரிச் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ செல்வந்தர் குடும்பங்கள். ஸோ அதில் ஒரு குடும்பம் தான் வந்து நம்ம ஜிமினோட ஃபேமிலியுமே, ஓகேவா? ஸோ அதனால் வீடே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய வந்து வாழை மரம்லாம் கட்டி நிறைய தோரணங்கள்லாம் வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஜிமின் வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிமின் வந்து சொல்கிறான்.
ஸோ தட் டைம் ஜிமினோட அம்மா அப்படி ஓடி வந்துட்டு, ஜிமினே அச்சோ என் தங்க பிள்ளை நான் பெத்தட்டேன் சிங்கக்குட்டி வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஓடி போய் ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஜிமின் வந்து எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்கா? என்னடா தம்பி அழைச்சி போயிட்ட? அழைச்சிலாம் போகலம்மா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமினோட அப்பா, வந்துட்டியாடா? வந்துட்டப்பா அப்படியே ஜிமினோட ஷோல்டர் தட்டி கொடுத்துட்டு சரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமினோட பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி ஸோ அவங்க எல்லாருமே சுற்றிங்க ரெண்டு சார் நல்லா இருக்கியா ஜிமின், வேலை எப்படி போகுது, சாப்பிட்றியா? அப்படியே மேலே 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 ஜிமினுக்கு அப்படியே கொஷின் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜிமின் எல்லா கொஷினுமே ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காரில் எந்த ஜீவன் சரங்குது சரி யார் இப்போதான் டீ அண்ட் சுகா. ஸோ அப்படியே வந்து டீ வந்து ஜிமின் காதுக்கிட்ட வந்துட்டு, டேய் ஜிமினு என்னடா ஃபேமிலி மெம்பர்ஸாக நான் இவ்வளோ பேர் இருக்காங்க, அது நீ பார்க்குறது கொஞ்சம் தான், வீட்டுக்குள்ளவா எவ்வளோ இருக்குது, நண்டு சிண்டு வண்டு எல்லாம் இங்கே தான் இருக்கும். சரி என்னடா அப்படி சொல்கிற? அப்படி இருக்கும்போது சுகா தலையில் கை வச்சுட்டு, டேடி கொஞ்சம் முன்னாடி பெரியவங்க நினைக்கிறாங்க, மரியாதை கொடுங்க அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமின், பெரியப்பா சித்தப்பா சித்தி எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் வந்து தேன் என் வந்து சுகா, நாங்கள் கூட தான் இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி வந்து ஜிமினோட அம்மா, வாங்கப்பா உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், சரி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினோட அம்மா ஃபாலோ பண்ணி ஜிமின் தேங் அண்ட் சுகா எங்கள் 3 பேரும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜிமினோட அம்மா, இங்கே பாருங்க தம்பிகளா, இது உங்கள் சொந்த வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, புரியுதா? என்ன வேணுனாலும் அம்மா நான் இருக்கேன், அம்மா கூப்பிட்டு கேளுங்க சரியா? இல்லைனா நாங்கள் நிற்கிறேன் நான் ஜிமின் பையன் இவனை கூப்பிட்டு கேளுங்க சரியா? உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படியே வந்து கண்டிப்பாக ஆண்டி, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல கண்டிப்பாக. அப்புறம் ஜிமின் உங்களை பற்றி நிறையா சொல்லுவான் தெரியுமா, லைக் நீங்கள் சமைக்கிற சாப்பாடு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை டெம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபைனலி அவங்க கையால் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்க மாதிரி தெரியாங்க ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கான். எப்படி சுகா பண்ணிட்டான், ஸ்கோர் பண்ணிட்டான், நெக்ஸ்ட்டு நானும் போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த போய் சுகாவுமா போய்ட்டு ஜிமினோட அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைம் வந்து ஸோ அப்படியே இந்த பக்கத்துலேருந்து ஜிமினோட அம்மா, ஜிமினே என்னம்மா சத்த உன் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு கொல்லை பக்கத்துக்கு வாயேன், ஏம்மா வாடா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஜிமின் வந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ அப்போ வந்து நின்றுட்டு, என்னம்மா சத்த கிழக்க பார்த்துன்னு இல்லை, ஏம்மா டேய் சுற்றி போடணும்டா, என் பையன் பட்டணத்துலேருந்து பார்க்க எவ்வளோ அழகாக வந்திருக்கான், ஊர் கண்ணு இங்கே இருக்கிற பொண்ணுங்க கண்ணெல்லாம் என் பிள்ளை மேலே தான் இருக்கும் அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிமினோட பெரியம்மா வந்துட்டு, ஆஹா என்ன உங்கள் பையனுக்கு வந்து சுற்றி போடுறீங்களோ? ஆமாங்க அண்ணி, உங்களுக்கு தெரியாதுல, என் பையனை பாருங்க, பையனுக்கு என்ன குறைச்சி, என்ன அழகாக அம்சமாக இருக்கான், ஊரு கண்ணெல்லாம் என் பையன் மேலே மட்டும்தான் இருக்கும், சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, சுற்றி போடணும்ல, நீ நடத்தடி அப்படிங்க மாதிரி சொல்ல ஜிமினோட பெரியம்மா வந்து போயிருப்பாங்க. ஜிமினா நிற்க வச்சுட்டு, ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு நொல்ல கண்ணு இந்த ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்க கண்ணும் பட்டு போக துப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துப்ப சொல்கிறாங்களா. சரி ஜிமினை துப்பிட்டு சரி மேலே லைட்டாக பார்த்தா ஸோ வீட்டுக்கு மொட்டை மாடி இருக்கும். ஸோ அந்த மொட்டை மாடியில் வந்து ஒரு 3 பொண்ணுங்க நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ யார் ஆக்சுவல்னா வந்து கயல், மலர் நம்ம வயன். அப்போ ஆக்சுவலாக வயன் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் பாவாடை தாவணி வியர் பண்ணியிருக்கா. அட் சேம் டைம் வயனுக்கு முடி ரொம்ப அதிகம். ஸோ கையில் ஃபுல்லாக கிளாஸ் பேங்கிள்ஸ். ஸோ அப்படியே பார்க்குறான். ஸோ அப்போ அந்த டைம் ஜிமினுக்குமே வயனுக்குமே ஒரு செகண்ட் ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ வயன் அவன் மனசில் மாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஸோ ஆக்சுவலாக ஜிமின் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னா ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் கலர் ஜீன்ஸ், என் கையில் வாட்ச். ஸோ இப்படிலாம் பார்த்துட்டு பையன் பார்க்கவே செம்மையாக இருக்கான். ஸோ அப்படியே மலர் வயன் காதுகிட்டு வந்துட்டு, ஏய் வயனே என்னடி அப்படியே சிலையாட்ட நிற்கிற, ஏய்
என்னடி என் மாம்சம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல? ஆமாண்டி, அழகாத்தான் இருக்கு. ஏய் ஏய் கயல், என்ன என்ன அம்மினிக்கு கோவம் வருதோ? ஆமாம், மாம்சம் நான் மட்டும்தான் பார்ப்பேன், நீங்கள் பார்க்கணும், கண்ணை முடிக்கங்கடி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஜிமின் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு ஸோ ரூமில் அப்படியே வந்து இருக்காங்க. அப்போ வந்து தியான் கேட்குறான், ஜிமினே மொட்டை மாடியிலேருந்து நம்மள ஒரு 3 பீஸ் எட்டி பார்த்துச்சு, யார் அது? அதுவா? ஏன் இப்போ அதை கேட்குற? இல்லைடா, அது 3 பீஸும் செம்மையாக இருந்துச்சு கேட்டேன். அப்போ சுகா, ஏண்டா வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அது கூட உன் லீலைகள் ஆரம்பிக்கிறியா நீ? அப்படி இல்லை சுகா, சும்மா கேட்டேன், பொண்ணுங்க பார்க்க அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஜிவன் சொல்கிறான், அது 3மா ரிலேஷன் தான், அத்தை பொண்ணு கசின் அந்த மாதிரி தான் வரும். ஓ அது சரி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிவன் வந்து மனசில் வந்து நினைக்கிறான், அந்த குட்டிவால் இன்னும் மாறவே இல்லை, அதே வாயாடி தான் அப்படிங்கிற மனசில் அப்படியே வந்து நல்லா எக்ஸைட்டாக வந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் வயனை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வயனை வந்து மலரும் கயலும் அப்படி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து லைட்டாக வயன் அப்படி வந்து வெக்கெல்லாம் பட்டுட்டு இருக்கா. அப்போ கயல், வயனே வெக்கப்படுறியாடி? ஆமாம். ஏய் என்னடி அதிசயம் இது, ஊரில் உள்ள பசங்க உன்னை ஏறத்தை பார்த்தாலே கட்டையை வச்சு அடிக்க போவ, நீ ஆடி வெக்கப்படுற? ஆமாம், நான் தான் வைக்கப்படுறேன் அப்படிங்க மாதிரியே அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிமினை பார்க்குறோம். ஸோ அப்படியே வந்து ஜிமின் வந்து ஜிமின் ஷேக்கி ரியாங் இவங்கெல்லாம் வந்து லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்டு தான் வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த டைம் வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுதா. ஸோ அப்போ வந்து எல்லாரையும் வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஸோ ப்ராசஸ்மே வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ அப்போ எல்லா பெரியவங்களாம் வந்து கையை அலம்பிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து வயனோட அம்மா, வயனே என்னம்மா பெரியவங்களாம் கையலம்பிட்டு உட்காந்துட்டாங்களா? பெரியவங்க உட்காந்துட்டாங்கம்மா. சரி, மலர் காயெல்லாம் எங்க? மலர் காயல் அங்கே சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காங்க, என்னாச்சுமா? சரி, ஜிமின் எங்க? என்னம்மா ஜிமின்? மாமாவா? மாமா ரூமில் இருக்கும். சரி மாமாவையும் மாமா ஃப்ரெண்ட்ஸையும் அழைச்சிட்டு வந்துடு. நானா? நான் போகல. போயிட்டு வா போ. என்னால் கீழே நீலாம் கத்த முடியாது ஜிமின்னு. ஓடி புதுசாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுவா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே ஏறிட்டு ஸோ ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறா. ஸோ நாக் பண்ணுறா ஜிமின் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ வயன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மாமா அப்படிங்கிறா. எட்டி பார்த்துட்டு அப்படியே 3 பசங்களும் அப்படியே வயனை பார்க்குறாங்க. அப்போ ஜிமின், ஓய் குட்டி, ஏன்னா அந்தளவு என்னை பார்க்கவே இல்லை. அது ஒன்றை தாண்டி அதுவா மாமா, நான் மலர் கயிறு கூட இருந்தேன்னா அதான். ஏண்டி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் நானே, உனக்கு இந்த மாமாவை பார்க்கணுன்னு தோணலையாக்கும்? அது மாமா அப்படின்னு வந்து லைக் அப்படியே வயன் லைட்டாக வைக்கப்படுறா. ஸோ இதெல்லாம் வந்து தேங்க சுகம் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, என்னாச்சு? அதுவா மாமா, அம்மா சாப்பிட கூப்பிடுச்சு, வந்து கையை அலம்பிட்டு வந்து உட்காருறியா மாமா? வரேன் போ. சரி மாமா. உங்களே தான் வர சொன்னாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி தேங்காய் சுவையை பார்த்துட்டு சரிம்மா நாங்களும் வரோம் அப்படிங்க மாதிரி தேங்காய் சொல்கிறான். அப்படின்ட்டா ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. மாமா வா. வரேன்டி. மாமா ஏன்றி வா, அப்புறம் அம்மா என்ன திட்டும் அப்படிங்க மாதிரி அவள் சொல்கிறா.
லைக் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஜிமினுக்கு லைக் ஃபீல் ஆகுது. ஸோ தென் வந்து வயன் அப்படி முன்னாடி இறங்கி போயிருப்பா. ஸோ ஜிமின், தேயாங், சுகா ஸோ அவங்க பின்னாடி வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ தேயாங் ஜிமினை கூப்பிடுறான், டேய் ஜிமினே, என்னடா அந்த பிள்ளை மாமாங்குது டேய். ஸோ தென் அப்படியே வந்து டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ அப்படியே போய்ட்டு ஸோ கையெல்லாம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தேயாங், சுகா அண்ட் ஜிமின் ஸோ எங்கள் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வயன், கையல், மலர் ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ லைக் நிறைய சாப்பாடு இருக்குது. லைக் சாதம், ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல் ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. தென் ஸோ எல்லாமே வந்து நல்லாவே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ தேங்காய்லாம் சொல்லவே வேணாம், நிறைய போட்டு அப்படியே மறுசோறு வாங்கி 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 சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அதை நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஸோ இவங்கெல்லாம் ஹேண்ட் வாஷ்லாம் வந்து பண்ணிவிட்டு ஸோ ஆளுக்கு அவங்க ரூமுக்கு போய் வந்து செட்டில் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் வந்து லைக் இப்போ லேடிஸ் உட்காந்துலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதிலே வந்து மலர், கயல், தென் வயன் ஸோ அவங்கெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கும்போது அப்படியே மலர் கிட்டக்க வந்துட்டு, வயனே ஏன்டி? இல்லை, சாயங்காலமாக நம்ம பக்கத்து தெருவில் ஒரு மாங்காய் மரம் பார்த்தோம்ல. ஆமாம் ஏன் அங்கே என்னாச்சு? இல்லைடி, நான் வரும்போது தான் பார்த்தா அங்கே நிறைய மாங்காய் இருக்கு. மாங்காய் பறிக்க போவோமா? வரலாமே. சரி சீக்கிரம் சாப்பிடுங்க, நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்காயல், வயனு, தென் வந்து மலர் ஸோ 3 பேருமே வந்து நல்லாவே வந்து சாப்பிட்டுட்டு ஸோ தென் அப்படியே வந்து கிளம்பி ஸோ அவங்க வந்து பக்கத்து தெருவில் வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்கும். லைக் அந்த மாங்காய் வந்து பறித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற சொல்லி ஸோ அவங்க 3 வந்து கிளம்பி போகுதுங்க. ஸோ இதை உட்காந்து அப்படியே வந்து பசங்களை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்படியே தேங்க அப்படியே மண்டையை சொல்லிட்டு, டேய் என்னடா டேய், இங்கே ஒரு நெட்வொர்க் கூட கிடைக்க மாட்டுதுடா, எனக்கு அப்படியே வெறியாக ஆகுது. டேய் இங்கே அவ்வளோக்கா நெட்வொர்க் கிடைக்காது, ஒரு சில இடங்களில் தான் அது கிடைக்கும். டேய் என்னால் முடியலடா, நெட்டு தான் செத்துரும் போல இருக்குடா, ஏன்னா ரூமில் ஏதாச்சும் வச்சுருக்கடா, எங்கேயாச்சும் வெளிலையாச்சும் போய்ட்டு வரலாம் வாங்கடா அப்படி மாதிரி கூப்பிடுறான். சரி வாங்க நம்ம அப்படியே ஊர் சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஜிமின் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே பசங்க 3 பேரும் அப்படியே ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அது அவங்க வந்து அந்த மாங்காய் மரத்தை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா ப்ளூ கலர் பாவாடை தாவணி நிற்கிது. ஸோ அப்படியே ஜிமின் வந்து நிமிஷம் நின்றுட்டு, அது வயன் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கானா. அப்படியே தேங்க் பேக்வேர்டில் வந்துட்டு, என்னடா நின்றுட்டுருக்க? இல்லை அந்த ப்ளூ பாவோட தாவணி வயனு மாதிரி இருக்குடா. வயனு மாதிரியே இல்லைடா, ஓ அத்தை பொண்ணே தான் அப்படியே ஜிமின் அப்படியே தேங்க் வந்து பார்த்துட்டு சொல்கிறான். போமா வரலாமே அப்படின்னு தேங்க் சொல்கிறான். ஸோ தேங்க், சுகா, ஜிமின் இவங்க 3 பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸோ அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. இவங்க 3 என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வையனா அப்படியே போயிட்டு அவளோட பாவாடை தாவணி இருக்கும்ல ஸோ அந்த பாவாடை அப்படியே நல்லா மடித்து கட்டிட்டு இடுப்பில் சொருகிட்டு ஸோ அப்படியே மரத்தில் ஏறி ஸோ அவன் மாங்காய் பறிச்சிட்ருக்கா. அப்படியே ஜிமின் பார்க்குறான். ஜிமினோட மைண்டு வயசு ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர என் குட்டி இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி லுக் போட்டுட்ருக்கான். ஸோ தென் மாங்காய் பறிச்சுட்டு அப்படியே வந்து வயன் கீழே இறங்குனாலா. இந்த வையனா கொக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்தா ஸோ அங்கே அப்படியே ஜிம்மில் நின்றுட்டுருக்கான். மாமா அப்படியே ஜிம்மில் வந்துட்டு அது லைட்டாக வந்து வயனோட மண்டையிலே லைட்டாக வந்து அடிச்சுட்டு, குட்டி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இன்னும் சின்ன பிள்ளையா நீ அப்படியே மரத்தில் எழுதிட்டுருக்கா? அது இல்லைங்க மாமா, மாங்காய் சாப்பிடணும் போல இருந்துச்சா அதான். நான் ஒன்று ஆச்சா காரணம் வச்சுக்கடி நீ அதுக்கு மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஸோ 6 பேர் மொத்தமாக உட்காந்து அந்த மாங்காவை எடுத்து ஸோ உப்பு மிளகாலாம் வச்சு ஸோ நல்லாவே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ தென் நைட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ரொட்டீன் நைட்டுமே வந்து நல்லா சாப்பிட்டு பசங்களாம் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பந்தக்கால் வந்து நடுறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பந்தக்கால் நட்டு ஸோ அந்த வீடு ஃபுல்லாமே ஜேனே இருக்குது.
தென் வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ எல்லாருமே அப்படியே வந்திருக்காங்களா. வயன் மலர் ஸோ 3 பேருக்கு வந்து இது வேலை இருக்குது. ஸோ அவங்க 3 பேரும் அப்படியே வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹாலில் வந்து அங்கிள்ஸு ஸோ அங்கிள்ஸ் கூட வந்து எங்கள் மிங்கிள் ஆகி இந்த மாதிரி தியான்ஷுகா ஜிமின் எங்கள் 3 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து வயனோட அம்மா ஜிமினை கூப்பிடுறாங்க. டேய் மருமகனே ஜிமின் வந்துட்டு சொல்லுங்க அத்தை. டேய் சத்த மேலே வயன் ரூம் இருக்குது தெரியுமா? ஆமாம். ஏன் அத்தை என்னாச்சு? அதான்டா வயன் ரூமுக்கு கட்டிலுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி அப்படியே கீழே இறக்கிட்டு வாயேன். ஏங்க அத்தை என்னாச்சு? இல்லைடா அந்த பெட்டியில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, எடுக்கணும். கல்யாணத்துக்கு அக்கா கல்யாணத்துக்காக எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு வா. அதை கொண்டு போய் ஏன் நீங்கள் வயனுப்பில் ரூமில் வச்சிங்க? உனக்கு எதுக்கு? ஸோ இப்போ எடுத்துகிட்டு வா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ போய் ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டு போய்ட்டு அயன் ரூமை போய் பார்க்குறான். ஸோ ஆக்சுவலி பார்த்தா அங்கே எதுவுமே மாறல. ஸோ வயன் லாஸ்ட்டாக ஜிமின் அந்த வீட்டை விட்டு போகும்போது எப்படி வயனோட ரூமை பார்த்தாங்கன்னா எக்ஸாக்ட்லி அதே மாதிரியே தான் இருக்குது வயனோட ரூம். 0% 1% கூட என்ன சேஞ்சஸே கிடையாது அங்கே. சொல்லி பார்த்து சிரிச்சுட்டு மாறவே இல்லை ஒரு பர்சன் கூட அந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு ஸோ லைட்டாக கீழே குனிஞ்சு அந்த பெட்டியை வந்து எடுக்கிறான். ஆக்சுவலி ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருக்கு. ஸோ சைடில் ஒரு கிளாத் இருக்குது, வேஸ்ட்டாக போகிற கிளாத் தான். ஸோ அதை எடுத்து தொடச்சிட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணால் ஸோ மேலேயே ஒரு நோட்டு மாதிரி இருக்குது. என்ன இது அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தா அந்த நோட்டில் நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வயனுக்கு வந்து ட்ராயிங்ஸ் பண்ணுறது தான் வந்து பிடிக்கும். நிறைய ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்துட்ருக்கும்போது ஸோ ஜிமினுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ ஜிமின் வந்து ஆக்சுவலி இங்கே இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது அப்போ ஜிமின் வந்து அப்போ கரெக்டாக ஜிமினுக்கு வந்து 18 வயசு, வயனுக்கு வந்து 12 வயசு இருக்கும். சரியா? அப்போ வந்து அழகாக ரெட்டை சடை போட்டுட்டு கையில் நோட் புக்கோடு அப்படியே கட்டிக்கிட்டே வரா. மாமா ஜிமினு மாமா. அம்மா என்னடி? மாமாவை பார்த்தியா நீ? யாரு? ஜிமின் மாமா தான், கொலையில் இருக்கான். ஓ சரி மாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வந்தா. ஸோ ஜிமின் அப்படியே கொலையில் உட்காந்துருக்கான். என்னடி பிள்ளை? இங்கே தான் இருக்கீங்களா? அப்படியே ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஸோ நோட் புக்கை காட்டுறா. பரவாயில்லையே குட்டி, அழகாக வரைஞ்சிருக்கு. நிஜமாவா மாமா? அழகாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ ஒரு ட்ராயிங் வந்து பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த 2 ஃபிகர் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று பார்க்க பாய் மாதிரி இருக்குது, ஒன்று பார்க்க கேர்ள் மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஹேண்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஜிமின் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு என்னடி இது? இதுவா மாமா? இது இருக்குல்ல, இது நீனு, எனக்கு பக்கத்தில் இருக்கிறது நான். இப்போவே வா. ஆமாம் மாமா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? நான் பெரியவளாகி நீயும் பெரியவன் ஆகிட்ட அப்படின்னா நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நிஜமா, இது வயனு பண்ணுற சத்தியம். சரி, நானும் இவன்ட்டு எங்கேயும் போக மாட்டேன். நிஜமா சத்தியம் பண்ணு மாமா. போய் சத்தியம் பண்ணால் சாமி கண்ணு குத்தும். நிஜமாடி, நான் போக மாட்டேன் குட்டி ஒன்று விட்டு. அது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்படி பேக் டு ஸ்டோரி. சரி தான் ஜிமின் நினச்சி பார்த்துட்டு ஒரு வேலை ஞாபகம் வச்சிருக்காள் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு லைக் அப்படி யோசிச்சு நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி வந்து சொல்ல போனால் ஜிமினுக்கு ஸ்டார்டிங்லேயே வயனே வந்து பிடிக்கும். ஸோ சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ அப்போயே வந்து வயன்னா வந்து ஜிமினுக்கு உயிர். ஸோ அதே மாதிரி தான் வயனுக்கும் ஜிமின்னா வந்து அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் வயனுக்கு சின்ன வயசுலேயே ஜிமின்னால ஒரு ஒன் சைடு லவ்னே வச்சுக்கலாமே. ஸோ ஓகேவா? அப்படியே வந்து ஜிமின் வந்து பெட்டி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு வயன் அம்மாட்ட கொடுத்துட்டு சுற்றி பார்த்தா வயன் வந்து கொல்லையில் நின்றுட்டுருக்கா. சம்திங் வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்ருக்கா. அப்போ வயன்கிட்ட போயிட்டு, ஓய் குட்டி, ஏனுங்க மாமா? நீ இன்னும் வரைஞ்சிட்ருக்கியா என்ன?
அப்பப்போ தோணுச்சுன்னா வரைவேங்க மாமா. ஏன் கேட்குறீங்க? ஞாபகம் தான் வச்சுருக்கீங்க. என் குட்டி பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஞாபகம் தான் வச்சுப்பேன். நான் மறப்பேனா? சொல்லு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வயலை அப்படியே வந்து ப்ளஷ் ஆகுறா. சரிலாம் ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜிமின் வந்து கேட்குறான், சரி நீ சின்ன வயசில் அந்த அதிகமாக ஞாபகம் வச்சிட்டு இருக்க? புரியல. இல்லை, நம்ம சின்ன வயசில் நடந்த சைல்டுஹுட் மெமரிஸை ஞாபகம் வச்சுருக்கியா என்ன? அது எப்படிங்க மாமா நான் மறப்பேன்? சொல்லுங்க பார்ப்போம். சின்ன வயசுலேயே நான் உங்களை பார்த்தது, உங்க கூட இருந்தது, அப்புறம் நீங்கள் பட்டணத்துக்கு போகும்போது நான் அழுதது, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மாமா. எதையும் மறக்க மாட்டியா? நான் எதையுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு லைட்டாக அதே வயன் லைட்டாக ஜிமின் கிட்ட வந்து லீன் ஆகி சொல்கிறாளா. லைக் அப்படியே ஜிமின் லைக் அப்படியே வந்து சிரிக்கிறான். தென் அப்படியே வந்து வயன் பேக்வேர்டு வந்து அவள் அப்படியே வந்து தண்ணி எடுத்துகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2 to 3 days வந்து போகுது. தென் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜிமினையே அறியாமல் அப்படியே லைட்டாக வயன்ட்ட வந்து ஃபேல் ஆகிட்டுருக்கான். ஸோ இப்படி வந்து ஒரு 2-3 நாள் போகுது. ஸோ லைக் நாளைக்கு வந்து நாளை மறுநாள் வந்து அக்காவோட கல்யாணம், சரியா? ஸோ அதனாலே வந்து புடவை ஸோ இதெல்லாம் அப்படியே வந்து அப்படியே எல்லாருமே வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைம் வந்து வயன் அப்படி மேலே வந்து அம்மா அம்மா ஏன்டி கத்திகிட்ருக்கா? அம்மா உன்கிட்ட என்னம்மா சொன்ன? அக்கா கல்யாணத்துக்கு சேலை தானம்மா கட்டுறேன்னு சொன்னேன். ஆமாம், இப்போ என்னம்மா சேலைக்கு ஜாக்கெட் தச்சியை கொடுத்தியாம்மா நீ? கொடுத்துருக்கேன்டி. இது வந்து தையல்கார்ட்ட நீ வந்து கொடுக்கல, தச்சு கொடுக்கல. என்னம்மா பண்ணிகிட்ருக்க? இன்னும் ஒரு நாள் தான்மா இருக்கான், ஒழுங்கா போய்ட்டு வாங்கிட்டு வாமா. ஏன் நீ போய் வாங்கிட்டு வர வேண்டியது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வந்து வயனும் அவனோட அம்மா அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பின்னாடிலேருந்து ஒரு கிழவி வந்துட்டு, இந்தாம்மா வயனே. அது திரும்பி, என்ன பாட்டி உனக்கு பிரச்சனை? நானே அது இருக்க பிரச்சனை இருக்கிற நீ வேற. ஏய் வாயாடி. அப்புறம் நீ எப்போ வந்து பாட்டிக்கு வந்து கல்யாண சாப்பாடு போடலான்னு இருக்க? நீ செத்ததுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே வந்து சொல்கிறாளா. அப்படியே வயனை போ பாட்டி இந்த பக்கம் அப்படியே திட்டிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே வந்து மேலே வந்து போயிடுறாளா. ஸோ அப்போ வந்து வயனோட பெரியம்மா வந்துட்டு, வயனுக்கு என்ன வயசு ஆகுதுடி அப்படின்னு வந்து வயன் அம்மா பார்த்து கேட்குறாங்க. இப்போதாங்க. அப்போ ஜிமினோட அம்மா, ஏங்கா நீங்கள் வேணாண்ணி, நீங்கள் வேற என் மருமகன் இருக்கும்போது நான் எதுக்கு மாப்பிள்ளை தேடி கஷ்டப்படணும்? அது சரி, இது எப்பலேந்துடி? அதான் சின்ன வயசே பேசி முடிவு பண்ணியாச்சுக்கா, என்னக்கா நீங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைம் வந்து ஜிமின் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஸோ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டிருப்பேன், என்ன அப்படின்னா வயனுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. ஸோ லைக் அப்படி அதையே வந்து யோசிச்சுட்டு ஸோ அப்படியே வெளில வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ வயன் அப்படியே வந்து வெளில வந்துட்டு, மாமா மாமா அப்படியே திரும்பி வயனை பார்க்குறான். ஸோ ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே சேடாக இருக்கு. மாமா மாமா உங்களை தான், என்னாச்சோ? மூஞ்சதோ சுகமாக இருக்கீங்களா? யாச்சும் சொன்னாங்களா மாமா? சொல்லுங்க, போய்ட்டு சண்டை போட்டு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் என்னாச்சு மாமா? ஏன் மூஞ்சி சோகமாக இருக்க? அம்மா அதாச்சும் சொல்லிச்சா, திட்டுச்சா? இல்லடி. நீ வந்து நார்மலாக இல்லை, எனக்கு தெரியும். என்னமோ உன் மனசுக்குள்ளே நீ என்னமோ யோசிக்கிற மாமா, எனக்கு அது தெரியுது. அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, நீ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி லுக் விடுறான். ஏதோ வயன் அப்படியே அவன் மனசை படித்த மாதிரியே, ஆமாம் எனக்கு எல்லாமே புரியும், அதுவும் மூஞ்சி பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. என்னாச்சோ? ஒன்றும் இல்லடி குட்டி,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே லைட்டாக வந்து வயனோட ஷோல்டரில் வந்து கை போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து ஜிம்மில் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ தென் அன்னைக்கு நைட்டு வந்து ஆகுது. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து ஸோ எல்லாருமே அப்படியே ஒன்று கூடி உட்காந்து ஸோ எல்லாமே வந்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி நைட் வந்து யாருமே வந்து தூங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ்லாம் ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே யாருமே வந்து தூங்கலை. ஸோ நிறைய பேர் வந்து பேசிட்டு பூ கட்டிட்டு தென் வந்து கல்யாண பொண்ணுகிட்ட வந்து ஃபன் பண்ணிவிட்டு கல்யாண பொண்ணு நாளைக்கு என்னெல்லாம் போடணும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ இப்படி எப்படியே எல்லாருமே நைட்டு தூங்காமல் அப்படியே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி ராத்திரி வந்து பௌர்ணமி முழு நிலா. ஸோ லைட்டாக வந்து ஜிம்மின் மொட்டை மாடியில் நின்றுட்டு அந்த நிலாவை பார்த்து யோசிச்சுட்ருக்கான். சப்போஸ் ஒரு வேளை வயன் நான் பண்ண ப்ராமிஸை மாறன்ட்டு விட்டு போயிடுவாளோ? ஆமாம், நான் ஏன் முதல்ல ஃபீல் பண்ணணும்? என் குட்டி நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. அவன் மனசில் அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. நான் வந்து குட்டியை லவ் பண்ணுறேனா இல்லையா ஒன்றுமே அந்த பைபிளைக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். பைத்தியம் பிடிக்குது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தேங்காய் சுகாவும் நின்றுட்டுருக்காங்க. என்னடா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. அப்போ சுகா கேட்குறான், என்னாச்சு ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்கு? இல்லை சுகா, அது எப்படி சொல்கிறது, வாயால் தேங்க ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், அடித்து மண்டாவசில் போட அந்த பக்கம். சரி சொல்ல, என்னாச்சு? இல்லைடா, வயன் இருக்குல்ல, ஆமாம் மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா அவங்களுக்கு, அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டேன். ஓ என்ன ஜிமினி கஷ்டமாக இருக்கா? இல்லைடா, ஒரு மாதிரி உறுத்துது. எங்கே வயனு என்னை விட்டு போயிடுவாளோன்னு. அப்போ சுகா, நான் ஜிமினி லவ் பண்ணுறேன் நான் அந்த பிள்ளையா? தெரியலடா. என்ன தெரியல? நீ ஏதோ சொல்கிற பார்த்தா அந்த பிள்ளை லவ் பண்ணி ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரியும் அந்த பிள்ளை வந்து ஒரு வேணான்னு சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறான். தெரிலடா. என்னடா அது கேட்டாலும் தரல மயிர் மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்க. ஒன்று வாய்த்து சொல்ல, ஆமாம் பண்ணுறேன்னு. எனக்கு எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் பார்த்த வயன் நான் வேற தேங்க, இப்போ பார்க்குற வயன் வேறு. நான் சின்ன வயசில் அவளை குழந்த மாதிரி பார்த்தேன், ஆனால் எனக்கு இப்போ அவளை குழந்த மாதிரி பார்க்க தோணலடா. என்னமோ பண்ணுறாடா அவ, அழகாக இருக்கா, என்னை டேக் கேர் பண்ணிக்கிறா, லைக் எனக்கு தெரிஞ்சனால லவ் பண்ணுறேன் போல இருக்குடா. நான் சின்ன வயசில் பார்த்த குட்டி இல்லை இது. அதே மாதிரி அப்போ இருந்த ஃபீலிங்ஸும் எனக்கு இப்போ இல்லை, மாறிடுச்சு எனக்கு அவளை பார்த்ததுக்கப்புறம். அப்போ சுகா மண்டையில் அடிச்சுட்டு, ஏன்டா அடிக்கிற, ஏதான் நானும் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நீ லவ் பண்ணுறேன்னு கேட்டா இல்லைங்கிற. ஆனால் வயன் பிள்ளைக்கு எனக்கு பிடிச்சிருக்கானு தெரியலையே. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், நான் சொல்கிறேன் அப்படி மாதிரி தேங்க சொல்கிறான். அது எப்படி உனக்கு தெரியும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இது எக்ஸிக்யூட் பண்ணி பாரு ஜிமின், அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறான். என்னடா அதுக்கு மாதிரி ஜிமின் கேட்கும்போது தேங்க ஜிமின் சுகா 3 பேர் வச்சு சின்ன பிளான் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ தென் இப்படியும் டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்ஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ விடிய காலையில் 7:30 to 8:30 முகூர்த்த டைமு. ஸோ அந்த டைமில் வந்து கல்யாணம். ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க, மாப்பிள்ளை வீட்லேருந்தே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ வயனும் வந்து சாரீ வியர் பண்ணுறான். ஸோ ஆக்சுவலி வயன் என்ன கலர் சாரீ வியர் பண்ணுறா அப்படின்னா, ஒரு மாதிரி டார்க் ஆரேஞ்சில் கோல்டன் எம்ப்ராய்டு வச்ச ஒரு பட்டு சாரீ. ஸோ அதுக்கு வந்து ஒரு லோ பேக் வச்ச ஒரு ப்ளவுஸு. ஸோ லைக் ஒரு மாதிரி பார்க்க
அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்கா வாயன் நாங்கள் பார்க்கவே. ஸோ சாரீலாம் கட்டிட்டு கட்டி முடிச்சு லைட்டாக வந்து எல்லாமே ஸ்டிச்சப்லாம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காளா. அங்கே அப்படியே கையல் கீழே வந்துட்டு, ஏய் வாயனே நெடி பண்ணிகிட்டு இருக்க, இறங்கி வாடி, இன்னும் 2 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படி வாயன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படி கீழே இறங்கி வரா. ஸோ கீழே தான் வந்து ஜிமின் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்படியே ஸ்லோவாக வந்து வாயன் அப்படியே இறங்கி வரா ஸ்டெப்ஸ்லேருந்து. அப்படியே ஜிமின் வந்து வாயனை பார்க்குறான். ஸோ அப்படியே ஜிமின் அப்படியே வாயனை அப்படியே ரசிச்சு பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கா வாயன். அப்படியே வந்து வந்து பக்கத்தில் வந்துட்டு, நான் வச்சான் அழகாக இருக்கால்ல மச்சான், சாட்சி போட்டானா அண்ணைய, அதான் வாய்க்கு நான் ஈ போகுது அப்படின்னு தேங்க சொல்கிறேன். என்னது அப்படியே வந்து வாயின் கீழே இறங்கி ஜிமின்ட்டு வந்துட்டு, ஏனுங்க மாமா, என்னடி பிள்ளை அழகாக இருக்கேண்ணா, உனக்கு என்னடி அழகாக இருக்குடி என் குட்டி அப்படின்னு டாப் டு பாட்டமில் கூப்பிட்டு சொல்கிறான். தேங்க்ஸ் மாமா. சரி போகலாமா அப்படின்னு கேட்டு. ஸோ அப்படியே வந்து ஃப்ரெண்டில் அப்படியே நடந்து போகிறாளா. ஸோ அப்படியே ஜிமின் வந்து வாயனோட பேக் ஸ்ட்ரக்சரை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அதுப்போ சுகா டே போதுன்னு அப்படியே கண்ணாலே கற்பழிக்காதரா அந்த பிள்ளைய. காய்ஸ் இந்த பக்கம் போங்க, இப்போ லவ்வர் ஜிமின் மூடுக்கு வந்துட்டேன். நான் போய் அவளை லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஜிமின் அப்படியே வந்து வாயின் பின்னாடியே வந்து போகிறான். ஸோ அப்படியே வந்து முகூர்த்த நேரமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே நடக்க வேண்டிய கல்யாணமும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருது. ஸோ ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு, ஒரு சில ரிச்சுவல்ஸ், தென் பால் பழம் ஊற்றுறது, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நல்லா போகுது. ஸோ அட் சேம் டைம் வந்து அந்த அக்காவை வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. இப்போ லைட்டாக வந்து வீட்டிலேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா வந்து அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக கிளம்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ தென் அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் கயல், மலர், வாயன் எங்கள் 3 பேர் அடைஞ்சிருக்கவே இல்லை. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தூங்கு, ஜிம் பசங்களுமே நல்லா பட்டு தூங்குறானுவோ. தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஸோ அப்படியே ஒவ்வொருத்தங்களா ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து தென் ஊருக்குலாம் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜேன்னு இருந்த வீடு ஒரு மாதிரி அமைதியாக ஆரம்பிக்குது. லைக் அந்த வீட்டிலே வந்து இப்போ வயன் ஃபேமிலி, மலர் ஃபேமிலி, கயல், தென் ஜிமின் ஃபேமிலி, ஸோ ஒரு சில ஃபேமிலிஸ், ஸோ அதெல்லாம் மற்ற ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து ஏஞ்சி வரான். ஏஞ்சி வந்து பார்க்குறான். அப்போ ஜிமின் வயன் அம்மாட்ட போயிட்டு, அத்தை வயனங்க அவளா தூங்கிட்டு இருக்கான் மருமகனே. ஓ அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா போகிறாங்களா. அத்தை என்னடா அத்தை, அது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏண்டா என்னாச்சு? அத்தை எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. என்னடா மருமகனை சொல்கிற? நான் அம்மாட்ட கூட சொல்ல அத்தை, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். எனக்கு தெரியல, நான் இங்கேருந்து போகும்போது பார்த்த குட்டி வேறு. எனக்கு இப்போ தெரில அத்தை, அதை பார்த்தோன்னே விழுந்துட்டேன் அவள்கிட்ட. எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு எனக்கு வயனை கட்டி வைங்க. ஒரு யாருக்கும் கட்டி வச்சிடாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், என் மேலே சத்தியமாக சொல்கிறேன். வயனை கண் கலங்காமல் பார்த்துப்பேன். நம்ம குலதெய்வத்துக்கு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான். அது ஏன் பிள்ளை, அது ஏன் குட்டி, என்னோட வாயன், ஜிமினுக்கு சொந்தமான வாயன் அது. அவளை கண் கலங்காமல் வச்சு பார்த்து தயவு செஞ்சு எனக்கு கட்டி வச்சிருங்க அத்தை, வேற அவனுக்கு கட்டி வச்சிடாதீங்க. பயபில் காலிலே விழுந்துட்டான். என்னடா மறுபடி பண்ணுற? அத்தை நான் ஒட்டி கேட்டுட்டு நீங்கள் வாயின வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணு. டே நான் ஒன்றை தாண்டா சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஜிமின் பார்க்குறான். நீ எனக்கா? ஆமாண்டா உனக்கு தான். வயனு எனக்கா? உனக்கு தாண்டா.
அப்போ இன்னொரு கல்யாணம் நடக்க போதா இங்கே? அப்படியே வாயோட அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து ஜிம்மியோட அம்மா வந்துட்டு, டேய் உன்னை பெத்த தாய் இங்கே இருக்கும்போது உன் வருங்கால மாமியார்ட்ட போய்டலாம் ஒப்பிக்கிறியா? மாதாஜி கேட்டேன் மாதாஜி, உனக்கு ஓகே தானே வாங்கி நான் வீட்டு மருமகளை வரதுக்கு? டே எனக்கு டபுள் ஓகேடா அப்படின்னு ஃபேமிலியாக எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வாங்கிக்க மட்டும்தான் இன்னும் தெரியல. ஆக்சுவலி வந்து ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஜிமின் வந்து ஊருக்கு கிளம்புறான். ஓகேவா? ஸோ வந்து ஒரு விடிய 12 மணிக்கு இருக்க சம்திங் இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்க 3 பேரும் ஏஞ்சி வராங்க. ஸோ ஏஞ்சி வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு ஒரு சில வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு ஸோ குளிச்சுலாம் முடிச்சுட்டு பாவடெல்லாம் ஆக்சுவலாக இப்போ வியோ பண்ணோம். அதே மாதிரி வியோ பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு ஆஃப்டர்நூன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம். அப்போ அந்த டைம் வந்து ஜிமின் வந்து லக்கேஜெல்லாம் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே வயன் வந்து ஜிமினே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, மாமா டேய் மாமா, என்னடி என்ன டேங்கிற? ஆமாம் மாமா அவன் கூப்பிட்ட திரும்பினியா? நீ எங்கே துணி எடுத்துகிட்டு போகிற? நாளைக்கு காலைல ஊருக்கு கிளம்புறேன்டி. காலைல ஊருக்கு போறியா? ஆமாம், நானே கொஞ்ச நாள் தான் லீவ் கேட்டு வந்தேன். லீவ் வேறு நெருங்கிடுச்சு, அங்கே வேறு போகணுண்டி, வேலை அதிகமாக இருக்கும். அதான் நாளைக்கு காலைல கிளம்புறேன். அம்மா போறியா? ஆமாண்டி. சரி அதான் கூப்பிடுறான், நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே போயிடுறான். ஸோ இந்த பக்கம் வயனுக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்லை, மூஞ்சி சுருங்கிடுது பிள்ளைக்கு. ஸோ அதே அப்படியே வந்து நைட் ஆகுது. நைட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அவங்கெல்லாம் ஆளாளுக்கு வந்து படுத்துடுறாங்க. ஆனால் வயனுக்கு வந்து தூக்கமே வரல. ஸோ வயனோட ஃபேஸ் இன்னமும் சோகமாக தான் இருக்குது. ஸோ என்ன நினச்சான்னு தெரில. அப்படி போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக மொட்டை மாடிக்கு போட்டு நிலா இருக்குது. ஸோ நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கா அவள். நாளைக்கு ஜிமின் மாமா போகுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வயனுக்கு இது ஒரு பழக்கம் இருக்குது. போயிட்டு மொட்டை மாலை நின்றுட்டு எதுக்கிட்டையாவது புலம்புவா. லைக் 3 ட்ரீ ஏதாவது இடத்துல நின்றுட்டு. நாளைக்கு ஜிமின் மாமா ஊருக்கு போதான், எனக்கு கஷ்டமாக இருக்கு. எனக்கு தெரியல நான் ஏன் கஷ்டப்படணும். ஏனிலா ஜிமின் மாமா நான் புரிஞ்சுக்காதா? என்னது பதிலுக்கு காதலிக்காதா? நான் மட்டும் மோசமாக காதல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜிமின் மாமாவுக்கு என்ன பிடிக்காதா? பட்டணத்தில் வேற பொண்ணு பார்த்துடுச்சா மாமா? அப்போ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மாமா அப்படி மாதிரி வாழ்ந்துட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ சேஸில் நின்றுட்டு இருக்கா. அப்போ பின்னாடிலேருந்து ஒரு 2 பேர் வந்து வயனை பேக்கப் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ வயனை அப்படியே பயந்துட்டு திரும்பி பார்க்குறா. சரி பார்த்தா ஜிமின், என்னடி குட்டி பண்ணிகிட்ருக்க? அத்தை ராத்திரி அதுங்க நடமாடுற நேரம் வேறு. மாமா நான் தாண்டி. மாமா நாளைக்கு ஊருக்கு போறியா? ஆமாம் ஊருக்கு போகிறதுதான். மாமா போவாத. அப்போ யார் சம்பாதிக்கிறது? உன்னை யார் பார்த்துக்கிறது? என்னையா? நான் சம்பாதிச்சானா உன்னை பார்த்துக்க முடியும் சொல்லு மாமா. இது அப்படியே வாயினை அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பி ஸோ வாயினோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்டக்க நிப்பாட்டிட்டு அப்படியே வாயினை பார்க்குறான். ஓய் வாயினே. மாமா சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா? என்னது? நம்ம கொல்லை படிக்கட்டு இருக்குது தெரியுமா? உட்காந்து இருக்கும்போது நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், பெரியவளாய் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சத்தியத்தை காப்பாற்ற மாட்டியாடி? அது மாமா நீ பாரு வாயன், நான் உன்னை காதலிக்கிறேன். நான் கனவு ஏதாச்சும் காண்றேன்னா?
அப்படி சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி அவள் கிள்ளி பார்க்குறா. என்ன பண்ணுற? இல்லை மாமா கனவு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே வந்து வாயனோட லிப்ஸை அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே வாயனை பார்க்குறான். ஸோ வாயனை அப்படியே ஜங்க் ஷாக்கில் நின்றுட்டுருக்கா. மாமா மாமா என்ன பண்ணப்போ? இது அப்போ கனவு இல்லை, இது உண்மைதான். மாமா ஏய் எனக்கு விஷயம் சொல்லு, நீ என்ன காதலிக்கிற தானே? அப்போ நானும் தப்பாக நினச்சிட்டு இருக்கேனா? மாமா நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன். சரி நம்ம அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாயினை வந்து வாயினை அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜிமினுமே வந்து ஜிமின் வாயினை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ வாயினுமே ஜிமினை நல்லா லைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. தென் அவங்க 2 பேரும் அப்படியே கீழே இறங்கி வந்தா. ஸோ ஹால் ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ அப்படியே வந்து நான் சொன்னல ஆண்டி, நான் சொன்னல இவன் நைட்டு மேலே எழுந்திரிப்பான், நான் பார்த்தேன் அப்படி லைட்டிங் போது பின்னாடி வயன் வரா. டேய் என்னடா பண்ணிட்டு வரீங்க 2 பேரும்? ஸோ அப்படியே அவங்க எங்கள் ஃபேமிலியே அப்படியே சிரிக்குது. அப்படியே வந்து வயனோட அம்மா வந்துட்டு, இங்கே பாரு மருமகனே, என் பொண்ணு உனக்குத்தான், அதுக்குள்ளே அவசரப்படாது, கல்யாணம் தானே, ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்களே பண்ணி வைப்போம். அத்தை எனக்கு அது வரைக்கும் பொறுமை தாங்காது, சீக்கிரமாக பார்த்து கட்டி வைங்க. எனக்கு என்னோட பொண்டாட்டியை நான் பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும். நீ பட்டணத்துக்கு போயிட்டு ரிட்டன் கல்யாணம்னு சொல்லும்போது வாப்ப பார்த்துக்கலாம். அத்தை முடியாது. என்னடா முடியாது? இன்னொரு 10 நாள் நான் லீவ் போட்டாலும் நான் இங்கே போடுவேன். அத்தை நான் வயனை கல்யாணம் பண்ணிட்டு தான் அத்தை நான் போவேன் இந்த விட்டு பார்த்துக்கங்க அத்தை, இல்லையா நான் அப்படியே உட்காந்துருப்பேன். அப்படியே ஜிமின் அப்படியே பிளாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜிமினோட அம்மா, இப்போ தானே எல்லா இருந்தாலே வீடு எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், ஜிமினுக்கு வாங்கி கல்யாணம்னு சொல்லுங்கள். நான் இங்கேலேருந்து நான் போகிறதா இருந்தால் என்னோட குட்டி என்னோடய வருங்கால பொண்டாட்டியான வாயை நான் கூட்டிகிட்டு தான் போவேன். அப்போ தட் டைம் ஜிமினோட பெரியப்பா வந்துட்டு, சரிடா இப்போ எதுக்கு ரொம்ப கட்டிகிட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், நீயும் வாயனும் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அப்படியே 2 பேர் ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜிமினோட பெரியப்பா, சரி 4 நட்சத்திரம்லாம் நாளைக்கு நல்லா தான் இருக்குது, நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு இன்னொரு 1 வாரத்தில் கல்யாணத்தை வச்சிடலாம், சரியா? 1க்கு 2 வேலை வைக்கிறீங்கடா எங்களுக்கு, சை அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டு ஜிமினோட பெரியப்பா அப்படியே அங்கே போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அன்றைக்கி நைட் அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நிச்சயதார்த்தத்துக்கான வேலை எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒயிட் கலர் வேஷ்டி, தென் ஒரு மாதிரி க்ரீம் கலர் ஷர்ட், ஓகேவா? ஸோ அதை மாதிரி வியர் பண்ணியிருக்கான். வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் சில்க் சாரீ, ஓகேவா? ஸோ அந்த சாரீ வந்து அப்படியே வியர் பண்ணியிருக்கா. ஸோ அப்படியே எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க சுற்றி. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே அப்படிங்கும்போது ஸோ அவ்வளோக்கா யாருமே வரல. ஸோ ஊர் ஜனங்க, வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், ஸோ இவங்களை வச்சு தான் நிச்சயதார்த்தமே வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஸோ ஐயர் வந்து எல்லாத்தையும் பண்ணி தட்டுமே வந்து மாற்றிடுறாங்க. ஸோ மாற்றிட்டு சாரா வந்து ரூமுக்கு போகிறாளா, பின்னாடியில் இருந்த ஒரு வாய்ஸ், ஓய் குட்டி. என்னங்க மாமா? இங்கே வாயேன். ஏன் மாமா என்னாச்சு? அப்போ ஜிமின் வாங்கிட்டு லீன் ஆகிட்டு, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாமான்னு தான் கூப்பிடுவியா, இல்லை யாராச்சும் பேர் சொல்லி கூப்பிடுவியா என்ன? அப்போ வயன் யோசிச்சுட்டு, அதான் ரகசியம், நான் சொல்ல மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, புரியுதா? அப்படிமே சொல்லி வந்து குடுன்னு மேலே அப்படியே வந்து போயிடுறா. ஸோ ஜிமினுமே சிரிச்சிட்டு ஸோ தென் அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு தேவையான புடவைலாம் அப்படியே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நகை எடுக்கணும் அப்படின்னா சிட்டிக்கு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே எல்லாருமே
ஸோ கிட்டக்கே ஒரு டவுன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து வயன் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ நகை, தென் தாலி, மெட்டி, ஸோ இதெல்லாமே வந்து அப்படி வந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஜிமினோட அம்மா கூப்பிட்றான். அம்மா, என்னடா அத்தை எங்க? அத்தை அங்கே தாண்டா இருப்பா. ஏன்டா? அவங்களையும் கூப்பிட வம்சம். ஏன்டா என்ன ஆச்சு? வம்சம் கூப்பிடுமா அப்படிங்கிறான். ஸோ ஜிமினும் வயனோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அப்போ ஜிமினும் சொல்கிறான். ஜிமினுக்கு பக்கத்தில் வந்து தேங்கும் சுகாவும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் வந்து சொல்கிறான், அத்தை. என்ன தம்பி? இல்லை, எப்படி இருந்தாலும் ஐனுக்குட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே சிட்டிக்கு தான் போவேன். ஆமாம், ஏன்பா? அதான் அத்தை, நான் வந்து தங்கியிருக்கிறது பசங்க கூட தங்கியிருக்கேன். வயன் வரும்போது தனியாக வீடு இருக்கணும். ஸோ அந்த ஏற்பாடுக்காக நான் சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கு அத்தை. ஸோ நானும் பசங்க மட்டும் கிளம்புறோம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்துடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ சடங்கு சமையலாம் பண்ணிடுங்களேன் நான் இல்லாமல். என்னடா மருமகனே டக்குன்னு இப்படி சொல்கிற? அப்படி இல்லை அத்தை, வயன் வரும்போது அப்பயே தேடிட்டு இருக்க முடியுமா அதை சொல்லுங்கள். அதுவும் சரிதான். சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். இருந்தாலும் உன்னோட பெரியப்பா சித்தப்பான்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் அவனுக்கு எங்களை வந்து ஏற போகிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அம்மா சிரிக்கிறாங்க. ஸோ ஜிமினை சிரிச்சுட்டு சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்து நகைலாம் எடுத்துகிட்டு இருக்காளா. அப்போ வயன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸோ அங்கே என்ன நகைலாம் வந்து பார்த்துட்டு இருக்காளா. அப்போ வயன் கிட்டக்க போயிட்டு, வயனு, என்னமாம்மா? நான் ஊருக்கு போகிறேன்டி. ஊருக்கா? ஏன், என்னாச்சு? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நீ? அப்படி இல்லை, ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 இல்லை 3 நாளில் வந்துடுவேன்டி. 2 3 நாளா? ஆமாம், கண்டிப்பாக 2 இல்லை 3 நாளில் நான் வந்துடுவேன். மாமா ஆனால் வந்துடுவேன்டி. சரி, இப்போ பார்த்து போயிட்டு வாங்க மாமா. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஜிமினுமே வந்து யார்ட்டையும் சொல்லிவிட்டு ஸோ அப்படியே வந்தாத்து வழியாகவே ஜிமினுமே வந்து ஊருக்கு அப்படியே கிளம்பி ஜிமின் தேங்க் 3 பேரும் அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நகை ஸோ என்னெல்லாம் திங்ஸ் எல்லாமே வாங்கணுமோ ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ஸோ அப்படியே வர வழியிலே எல்லாருக்குமே வந்து நல்ல செய்தியுமே சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து வந்துடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 4 டேஸ் இந்த மாதிரி போகுது. ஸோ 4 டேஸ் கழிச்சு ஸோ இன்னைக்கு 5th டே. ஸோ இன்றைக்கி வந்து ஜிமின் வந்து ஊருக்கு வரான். ஸோ ஜிமின் கூட ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்மே வராங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சுகா அண்ட் தேயாங் தான். ஸோ வந்தோடனே அங்கேருந்து மலர் அடியே வயனு அப்படின்னு கத்துறா. ஸோ ஆக்சுவலாக வயன் வந்து வயல்வெளியில் நின்று சம்திங் வேலை பார்த்துட்ருப்பா. என்ன பிள்ளை? உன் மாமா வந்திருக்காருடி அப்படிங்கிற மாதிரி வயனை பார்த்து வந்து மலர் கத்துறா. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அப்படியே குட்டு அப்படியே ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ வந்து பார்த்தா ஜிமின் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. லைக் வயன் கண்ணில் வந்து லைட்டாக டியர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து மலர் பிள்ளைகிட்டக்க வந்துட்டு, ஏன் பிள்ளை இப்போ 4 நாள் முன்னாடி தாண்டி உன் மாமா உன்னை பார்த்துட்டு போனார், அதுக்குள்ளே என் பிள்ளை எப்படி கண்ணு கலங்குது உனக்கு? அவ்வளோ காதல் பண்ணுறியாடி? சரி போங்கடி, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயன் அப்படியே வந்து போகிறா. ஸோ இப்படியே ஒரு 3 டேஸ் இன்னும் போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஜிமின் அண்ட் வயனுக்கு மேரேஜ். ஸோ நல்லா கல்யாணமும் நல்லா கோயிலில் வச்சு நல்லா கிராண்டாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து வயனுக்கும் ஜிமினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஜிமினோட ரூமில் வந்து எல்லா வேலையுமே வந்து நடந்துகிட்ருக்கு அந்த பக்கம். வயன் உட்கார வச்சு மலர், கயல், ஸோ கொஞ்சம் சில அம்மா, ஜிமினோட அம்மா, தென் ஜாராவோட அம்மாலாம் நின்று மேக்கப் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வயனை வந்து அலங்கரிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தேயாங்க அப்படி ஜிமின்ட்ட வந்துட்டு, என்ன ஜிமினே முதலிரவோ? ஏங்கடா நீங்கள் வேறு போங்கடா அந்த பக்கம். அடே ஜிமின் வெக்கப்படுறான்டா. சுகா இங்கே பாரு இவனை. லைக் அப்படி சுகா வந்து
நல்லா இருந்தால் சரிதான். ஜிமென் பார்த்து இருந்துக்கடா, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அன்றைக்கி ஈவினிங் மாதிரியே வந்து தேயாங்கும் சுகாவும் அவங்க வந்து சிட்டிக்கு வந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறது ஜிமின் மட்டும்தான். ஸோ வந்து டைம் வந்து நெருங்கி, ஸோ அது ராத்திரி நல்ல நேரம் பார்த்துட்டு, ஸோ வயனை வந்து உள்ளே அனுப்புறதுக்கு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து வயனோட அம்மா வயன் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் வயனு, என்னம்மா, இங்கே பாருடி, என் மருமக மனசு கோணாத மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? என்னம்மா பாரு, என் மருமக என்ன பண்ணாலும் அமைதியாக இரு. என்னம்மா இப்பெல்லாம் சொல்கிற நீ? அதெல்லாம் சொன்னால் புரியாது, என் மருமக எல்லாத்தையும் பார்த்துப்பான். எங்க அந்த பால் சொம்பை எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பால் சொம்பை கொடுத்து போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. கயல் மலர் வந்து ரூம் வரைக்கும் வயனை வந்து கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு அப்படியே கயல் பாட்டி இருந்துக்கடி, சரியா, நாங்கள் நாளை காலையில் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ கயலும் மலர் அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பி கீழே போயிருப்பாங்க. ஸோ வயனுக்கா உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. பஸ்ஸில் நேரத்தில் வர வச்சுட்டு ஸோ ரூமை வந்து நாக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக உள்ளே போகிறா. ஸோ உள்ளே போய் பார்த்தா அங்கே அப்படியே ஜிமின் வந்து கையில் வந்து மல்லிகைப்பூ சுற்றிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வயனை உள்ள கூடுறான். சரி வயன் பார்த்துட்டு லைட்டாக ஒரு கல்ப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஒரு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு, ஸோ ரூம் அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டு அப்படின்னு பால் சும்மா பண்ணிட்டுறா. என்னது இது? பால். ஜிமின் சிரிச்சுட்டு அந்த பால் சும்மா வாங்கி வச்சுட்டு வயன் அப்படியே போகிறாளா. அப்போ வயன் கையை பிடிச்சி இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். மாமா என்ன பண்ணுறீங்க? அப்புறம் அழகு பொண்டாட்டி, மாமா என்னடி நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கூப்பிடலாம், தப்பு கிடையாதுடி. அது மாமா எனக்கு வெக்கமா இருக்கு. அது சரி, என் குட்டி வெக்கதான் பட தெரியுமா? அப்படியே வந்து ஜிமின் ஹிப்பா அப்படியே பிடிச்சிட்டு உன்ட்டு சொல்லிட்டாடி. என்ன மாமா? நான் சின்ன வயசில் உன் மேலே இருந்தது சும்மா தங்கச்சி, சின்ன பொண்ணு, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். தங்கச்சியா? சின்ன பொண்ணா? அதாவது எப்படி சொல்லணும்னா, லாஸ்ட்டாக நான் இந்த ஊரை விட்டு போகும்போது அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என் குட்டி விட்டு தனியாக விட்டு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி. அப்போ உன்னை பார்க்கும்போது நீ சின்ன குழந்தை குட்டி, எனக்கு அப்போ சரியாக தெரியல. ஆனால் நான் ஊருக்கு வரும்போது உன்னை முதல்ல மாடியில் நின்று ஒரு கூட ஒரு செகண்ட் உன் கண்ணு என் கண்ணு பார்த்து தெரியுமா? அப்போ விழுந்தண்டி வந்துட்டேனா? நிஜமாடி, நான் இந்த ஊரை விட்டு போகும்போது பார்த்த வயனு வேறு, அன்னைக்கு வந்து நான் பார்த்த வயனு வேறு. அதுக்கப்புறமா நீ என் கண்ணுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக தெரிஞ்சடி. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்படியே அழகாக தோணுச்சு. அந்த மாதிரி நிறைய சொல்ல போனோன்னா அக்கா கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு பேசினாங்க. நீ கூட என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தியே, மாமா சுகமா இருக்கீங்க, என்னாச்சு மாமா, நான் போய் சண்டை போடுறேன். என்ன மாமா சொல்லி காட்டுறீங்களா நான் பண்ணதா? அப்படி இல்லடி. அப்பெல்லாம் கேட்ட தெரியுமா? அப்போதான் என் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு, என்னட்டு போயிட்டேனா நான் என்ன பண்ணுறது? அதான் அந்த பயத்திலே அன்னைக்கு ராத்திரி ஒன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி நைட்டே சண்டை போட்டு இப்போ ஜிம்மினோட பொண்டாட்டியா இந்த ரூமில் இருக்க. நான் சொல்ல போகணுன்னா மாமா, நீங்கள் லேட்டு, உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களை நான் காதலிச்சிட்ருக்கேன். அதான் தெரியுமே. எப்படி?
அதான் முளைச்சி 3 இலை விடாதக்குள்ளேயே இது நானு இது நீனு நம்ம நான் பெரியவளாகி நான் உன் கூட தான் இருப்பேன். சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தியடி. அந்த அளவுக்கு அவங்க மேலே பைத்தியக்காரியாக இருந்திருக்கேன் மாமா. சரி, இந்த பைத்தியக்காரி இந்த மாமனுக்கு என்ன பரிசு வச்சிருக்கா? கல்யாண பரிசு. அது நானே உங்களுக்கு ஒரு பரிசு தான். சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் பொண்ணு உங்களுக்கு தேடினாலும் கிடைக்காது, தெரியும்ல. என்ன நான் கொஞ்சம் படிக்கல, அப்படின்னாலும் நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கலாமாமா. அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன மாதிரி நல்லா அழகா கண்ணுக்கு லட்சணமா வீட்டுக்கு அடங்குன பொண்ணா யாரு? நீனு. கேளுங்க. வீட்டுக்கு அடங்குன பொண்ணா, வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுற பொண்ணு உங்களுக்கு அந்த பட்டணத்தில் போயிட்டு தேடினாலும் என்ன மாதிரி பொண்ணு கிடைக்காது. நீங்கள் அதுக்கு சந்தோஷப்படணும். சரி, இந்த கிஃப்டை நான் வேணா ஓப்பன் பண்ணி பார்க்கட்டா? என்னது அப்படின்னு உங்கள் வயன் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ஜிமின் அப்படியே வயன் அப்படியே பெட்டில் போட்டுட்டு அப்படியே ஜிமின் லைட்டாக வயன் மேலே வந்துட்டு வயனு என்னமாம்மா உனக்கு ஓகே தானே? மாமா எனக்கு வேணாம், நிஜமா முடியலடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனை அப்படியே ஜிமின் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ லைக் அங்கே கிஸ்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகுது. ஸோ அப்படியே லைட்டாக ஜிமின் வயனோட நெக்லெலாம் கிஸ் பண்ணி ஹிக்கி மார்க்ஸ்லாம் மேக் பண்ணிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரியுமே அப்படியே ரிமூவ் பண்ணுறது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்கணுமோ ஸோ அதெல்லாம் நிம்மதியாக ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபர்ஸ்ட் நைட்டாக அன்றைக்கி நடந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா வயன் தான் கண்ணு முழிக்கிறான். ஸோ கண்ணு முழிச்சிட்டு பார்த்தா ஸோ ஜிமின் அப்படியே பக்கத்தில் நல்லா பட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வயன் சிரிச்சிட்டு போயிட்டு தலைலாம் குளிச்சுட்டு ஒரு மாதிரி சாரீ கட்டுறா. ஸோ சாரீ கட்டிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காளா. அப்போ அப்படியே ஜிமின் எழுந்திரிச்சிட்டு ஸோ அப்படியே வயனை பேக் பண்ணிவிட்டு ஓய் பொண்டாட்டி என்னமாம்மா அழகாக இருக்குடி காலையில் இந்த மாதிரி வியூ செம்மையாக இருக்குடி எனக்கு அப்படியே பார்க்க. போங்கம்மா குளிச்சுட்டு வாங்க போங்க. என்னடி வெக்கப்படுறியா? மூஞ்ச பாருடி, மூஞ்ச பார்த்து பேசு. மாமா என்னை விடுங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாயினாடி குடுன்னு அப்படியே வெக்கத்தில் கீழே இறங்கிட்டு வரா. ஸோ பார்த்தா ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே வயன் தலை குளிச்சுட்டு வந்ததை எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போனால் ஜிமினோட அம்மா டீ போட்டு வச்சுட்டு வாம்மா மருமகளே என்ன கதை? முழு தம்பதிகள் ஆயிட்டிங்க போல இருக்கே. அத்தை சரி இந்த டீஸை போயிட்டு என் பையனை கூப்பிட்டு குடிக்க வச்சுட்டு இறக்கி கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே ஸ்ட்ரைட்டாக வயன் டீ எடுத்துகிட்டு ஜிமின்கிட்ட போகிறான். ஸோ ஜிமின் அந்த டைம் குளிச்சுட்டுமே வந்திருப்பான். ஸோ குளிச்சுட்டு பையன் டவலோடையே நின்றுட்டுருக்கான். அப்போ டீ வைக்கிறமாம்மா குடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருக்க ஸ்டில் ஜிமினை ஃபேஸ் பார்க்கவே இல்லை. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு மட்டும் வெளில போகிறாளா. அப்போ ஜிமின் கையை பிடிச்சி எடுத்து ஏய் நெல்லடி எங்கே போகிற? ஆமாம்மா என்னை விடுங்க மாமா, எனக்கு மாதிரி வெக்கமாக இருக்கு மாமா, என்னால் உங்களை பார்க்க முடியல. ஒரு மாதிரி தலையை அப்படியே திருப்பிட்டு இருக்காளா. ஸோ அப்படியே ஜிமின் வயன் தலையை பிடிச்சி நிறுத்தி ஜிமினை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பண்ண வச்சுட்டு இங்கே பார் என்ன பார்க்காத உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? ஆமாம்மா வெக்கமாக இருக்கு எனக்கு. நான் தானடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே மார்னிங் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ வயனை அப்படியே வெக்கப்பட்டுட்டு அகெயின் அவன் கீழே இறங்கி வந்துடுறான். ஸோ அன்றைக்கி இது ஃபுல்லாக டே அந்த மாதிரி ஒரு மாதிரி லவ்லி டவ்லியாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ ஜிமின் அண்ட் வயன் அவங்க சிட்டி கிளம்புறாங்க. ஸோ அதுக்கான பேக்கேஜ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ வயனுக்கா போகவே இஷ்டமே இல்லை.
இருந்தாலும் ஜிமின் கூட தானே போய் ஆகணும். ஜிமின் ஜாப்க்காக தானே அங்கே இருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் வேணும் தானே ஜிமின் கூட வந்து போய் ஆகணும். ஸோ இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து அன்னைக்கான வந்து வந்து கிளம்புறா. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் கார் எடுத்துகிட்டு. ஸோ அப்போ வந்து வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பாய் பாய்லாம் சொல்லிட்டு ஸோ அப்படியே வயன் அழுகுறா. அம்மா நான் உன்னை விட்டு போடம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி அழுவா. வேலைக்கு எல்லாருமே வந்து வயனை கம்ஃபர்ட் பண்ணி ஜிமின் கூட வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வயனோட அம்மா ஜிமின்கிட்ட வந்துட்டு அவள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ஆச்சும் பண்ணுவா மருமகனே, பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ, அவள் குழந்தடா அவள், இதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையே இல்லையே அத்தை, நானே பார்த்துப்பேன், என்னோடய குட்டியே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டேன், சொல்லுங்கள் நீங்களே. இருந்தாலும் மருமகனே பார்த்து பத்திரமா போயிட்டு போங்க அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வயனே ஜிமினி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி நின்றுட்டு ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ளாட் ஓகேவா. ஸோ அந்த ஃப்ளாட்டில் ஒரு வீடு. ஸோ அந்த வீடை தான் வந்து ஜிமின் வந்து வாங்கியிருப்பான். ஸோ பையனோட எல்லா சேவிங்ஸு ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து வாங்கியிருப்பான். ஸோ அப்படியே ஜிமின் வந்து பார்த்துட்ருக்கானா. அப்போ வயன் வந்துட்டு இதுதான் நம்ம வீடாமாம்மா, பட்டணத்தில் என்னம்மா இவ்வளோ பெரிய பெரிய பட்டணங்களாக இருக்குது, எப்படி தாண்டி இருக்கும், சரி வா வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாமே ஜிமின் வந்து பர்ஃபெக்டாக இதெல்லாம் இங்கே இருக்கணும் ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டே வந்திருப்பான். ஸோ வாங்கிட்டு ஸோ வீட்டுக்குள்ளே போனால் கிச்சனில் இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து பால் வந்து காய்ச்சிட்டு ஸோ தேங்கும் சுகாவுமே வந்து வந்திருப்பாங்க. ஸோ பால் காய்ச்சி ஸோ டீலாம் போட்டு குடிச்சிட்டு ஸோ எல்லாருமே அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஸோ குட்டி குட்டி ரொமான்ஸ், குட்டி குட்டி சண்டைகள், ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான அண்டர்ஸ்டாண்ட் பாண்டிங். ஸோ ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது மார்னிங் அவள் எழுந்திரிச்சு ஜிமினுக்கு டீ போட்டு கொடுக்கறதுலேருந்து ஜிமினை பேக் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி ஜிமினுக்கு காலையில் ஊட்டி விட்டு ஆஃபீஸ் கிளம்புற வரைக்கும் எல்லாத்தையுமே ஜிமினுக்கு வந்து வந்து பார்த்து பார்த்து பத்திரமா பண்ணி கொடுக்குறா. ஸோ இப்படியே வந்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அப்படியே வந்து போகுது. ஒன் ஃபைன் டே ஸோ ஜிமின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸோ வயன் வந்து நிறைய சாப்பாடெலாம் வந்து சமைச்சி வச்சுருக்கா ஜிமின்காக. ஜிமின் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஸோ அப்படியே வந்து டைனிங்கில் உட்காடுறான். ஸோ வந்து உட்காந்தா எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து பரிமாறிட்டு இருக்கா. அப்போ வயன் வீட்டில் சேடான மாதிரியே இருக்குது. அப்போ ஜிமின் கேட்குறான், ஓய் பொண்டாட்டி, என்ன மாமா, இது மாமான்னு கூப்பிடுற மாற்ற மாட்டியாடி, இந்த அழகா பேபி டார்லிங் ஓய் புருஷா இதெல்லாம் வராதா? எனக்கு அதெல்லாம் வராது மாமா, எனக்கு மாமான்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. அதான் அப்பப்போ உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவான்ல. ஆஹா சரி, என்னாச்சு என் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்கு? ஒன்றும் இல்லை மாமா, நடிக்காதடி, எனக்கு தெரியும்டி என் குட்டியை பற்றி. என்னாச்சு? இல்லை மாமா, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு ஊருக்கு போகணும் போல இருக்கு மாமா, என்னன்னு தெரில. நான் வந்து அந்த ஃபோனில் வந்து பார்க்குறேன்னு தான் அம்மாவை, இருந்தாலும் எனக்கு அம்மாவை நேரில் பார்க்கணும் போல தோணுது மாமா. அவ்வளோதானே, இன்னும் 2 நாளில் கிளம்பலாம். நிஜமா மாமா? ஆமாம், நீங்கள் நிஜமா. அச்சோ தேங்க்ஸ் மாமா, ஐ லவ் யூ கிஸ் கொடுக்குறா. ஆனால் ஜிமின் வந்து பார்த்துட்டு, என்னடி எல்லாம் புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்க? அதுவா மாமா, இதெல்லாம் வந்து டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டேன். உன்னை தனியாக விட்டுட்டு போனால் டிவி பாட்டு கெட்டு போகிறடி நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து போகிறாள். அப்போ ஜிமின் வந்து வயன் கையை பிடிச்சி அப்படி இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு, என்னடி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து போகிறேன்? நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்? முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்க மாதிரி நான் போகிறேன் அப்படிங்க மாதிரி ஏன் வீட்டில் அகேன் உட்கார வச்சுட்டு, இங்கே பார், என் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரியாணி இருக்கும்போது அதெல்லாம் எவன் திம்மா? நான் பிரியாணியை தான் சாப்பிடுவேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே வயனை அப்படி பைசல் சைடில் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ
பயபில் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணணுமோ ஜிமின் அவன் வேலையை வந்து பார்க்குறான். ஸோ ஆஃப்டர் 2 days இன்றைக்கி வந்து அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஊருக்கு போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து வரா வயன். யார்ட்டையுமே வந்து சொல்லவுமே இல்லை, ஜிமினுமே வந்து சொல்லலை. ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் கிட்டக்க போல் வந்து அவங்க வந்து ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. அது அப்படியே வந்து வயனம்மா வந்து பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அம்மாவும் அத்தாலும் மகளும் நல்லா உட்காந்து அழுது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு நல்லா விருந்து இவங்க 2 பேருக்குமே. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே எப்படி ஒரு 2 or 3 days வந்து போகுது. ஒன் ஃபைன் டே வயன் வந்து டீ போட்டு நின்றுட்டுருக்கா ஜிமினுக்காக. அப்போ அப்படியே வந்து பக்கத்தில் வந்து ஜிமினோட அம்மா நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது வயனுக்கிட்ட வாந்தி வர மாதிரியே இருக்குது. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே அப்படி குடுக்குன்னு போயிட்டு கொல்லையில் போயிட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா. ஜிமின் அம்மா எட்டி பார்க்குறாங்க. ஏய் என்னடி மருமகளே ஆச்சு, வாந்தி எடுத்துகிட்ருக்க? தெரிலங்க அத்தை, நேற்று மதியத்துலேருந்து ரொம்ப நாளாகவே எனக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ ஜிமினோட அம்மா, ஏண்டி அவனுக்கு 4 தள்ளி போச்சா என்ன? யோசிச்சுட்டு, ஆமாங்க அத்தை, ஒரு வாரம் தள்ளி போச்சு. அப்படியே ஜிமினோட அம்மா சிரிக்கிறாங்க. சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது இந்த வைத்தியம்லாம் பார்ப்பாங்க, பிரசவம் பார்ப்பாங்கல்ல பாட்டி. அந்த மாதிரி ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வயனை வந்து வயனோட கையை காட்டுமான்னு சொல்லுங்க. அந்த வயனும் கை கொடுக்குறா. அப்படியே பார்த்தா சுற்றி ஜிமினோட ஃபேமிலி நின்றுட்டுருக்காங்களா. அப்படியே வந்து அந்த பாட்டி வந்து நரம்பை பார்த்து சொல்லி சிரிச்சுட்டு, பயப்படுற மாதிரியும் ஒன்றும் இல்லை, நம்ம வயனு பிள்ளை தாட்சியாக இருக்குது, அதனால தான் பிள்ளை வாந்தி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜிமினுக்கா ஒன்றும் சொல்ல முடியல. ஜிமினுக்கு ஒரே குஷியாக இருக்குது. அப்படியே வந்து அகெயின் ரிட்டன் வந்து இவங்க ஊருக்கே வந்துடுறாங்க. இப்போ இந்த டைம் ஊருக்கு வரும்போது வயனோட அம்மாவையும் கூட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் அகெயின் போய் செக்அப் பண்ணதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வயன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. இப்படியே வந்து ஒரு சில டேஸஸ் அப்படி கொஞ்சம் நாள் பாஸ் ஆகுது. ஒரு 2 month வயனோட அம்மா இருந்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 2 months ஜிமினோட அம்மா வந்து இருக்காங்க. அப்படியே மாற்றி வந்து வயனை நல்லாவே மாற்றி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒரு 9 months பாஸ் ஆகுது. ஆஃப்டர் 9 months இப்போ வந்து வயனுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. வயன் கையில் குழந்தை இருக்குது. பக்கத்தில் ஜிமின் உட்காந்துட்டு வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, அந்த பேபியோட ஃபோர்ஹெட்லேயும் ஜிமின் கிஸ் பண்ணிவிட்டு, வயனு என்னங்க மாமா ஹாப்பியாக இருக்கேன்டி? நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தெரியுமா வேணும் கூட. என்னை பார்த்துக்க நீ, நம்ம காதலுக்கு அடையாளமாக நம்ம குழந்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி பொண்டாட்டி. நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் லைட்டாக வந்து அப்படி கிஸ் பண்ணுறான். ஹாப்பி எண்டிங். இதோட நான் ஷார்ட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். அன்யா பாய் சாதங்க கிட்டேன். ஹாப் யூ லைக் இட். தென் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.